Welcome to my channel Sauces and Spices. I'm Mrs. Shantini Yoganandan. இன்னைக்கு நம்ம 2 varieties of mayonnaise recipe பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைசி சில்லி கார்லிக் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் வந்து ஒரு 3 கார்லிக் பெருசாக எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா ஒரு எக்கு ஃபுல்லாக அப்படியே உடச்சி ஊற்றிருக்கேன். இது கூட ஆலிவ் ஆயில் ஒரு கப் எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நம்ம பாதி பாதியாக போட்டு தான் நம்ம பண்ணணும், ஃபுல்லாக ஒரே டைமில் போடக்கூடாது. ஸோ பெப்பர் வந்து ஒரு ½ டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான். சுகர் வந்து 1 டீஸ்பூன் போடுங்க. இது வந்து ½ டீஸ்பூன்னால 2 வாட்டி போடுறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர், அது ஒரு ½ டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட் வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். இதெல்லாம் நான் வந்து ஹேண்ட் பிளெண்டரில் தான் பண்ண போகிறேன். வினிகர் ஒரு ½ டீஸ்பூன். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட போட்டுக்கலாம், ஒரு ½ டீஸ்பூன் கிட்ட. இப்போ ஹேண்ட் பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். இதோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா நல்லா திக்காக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ வந்து செகண்ட் பேலன்ஸ் இருக்கிற ஆலிவ் ஆயிலையும் ஊற்றிடுறேன் நான். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு நல்லா திக்காக வரும்போது நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். பாருங்கள், இப்போது நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு இது முடிக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நல்லா திக்காகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளது வந்து ஸ்பைசி மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. சில்லி மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. சில்லி பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். கார்லிக்குடைய ஃப்ளேவரும் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நல்லா திக்காக நம்ம வந்து ஸ்பூனில் எடுத்து இப்படி போடும்போது நல்லா இப்படி திக்காக விழணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. சப்போஸ் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னாக்கா ஈவன் சன்ஃப்ளவர் ஆயிலில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்லிக் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து மிக்சியில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சில பேர்கிட்ட வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருக்காது. ஸோ மிக்சியில் வந்து சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 2 எக் ஒயிட் யூஸ் பண்ணுறேன். ஃபுல் எக்கு போடல, 2 எக் ஒயிட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி எடுக்க முடியலன்னா இதுக்குன்னு தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பூன் மாதிரி வரும். அது இருந்துச்சுன்னா அதில் பண்ணுங்கள். இல்லைன்னா தனியாக ஃபஸ்ட்டு எக் ஒயிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. ஸோ 2 எக் ஒயிட் நம்ம வந்து பார்த்து எடுத்து போட்டுக்கணும். இந்த இதுக்கு வந்து நான் வந்து லெமன் ஜூஸ் போட்டு காட்டுறேன். ஏன்னா ஃபஸ்ட் நான் வினிகர் போட்டு காமிச்சேன். ஈவன் லெமன் ஜூஸ் போட்டு கூட நம்ம பண்ணலான்னு சொல்கிறதுனால இது நான் உங்களுக்கு லெமன் ஜூஸ் போட்டு நான் காட்டுறேன். இதில் வந்து ஒரு 4 கார்லிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நல்ல ஃப்ளேவர், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ 4 கார்லிக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சுகர் வந்து ஒரு ½ டீஸ்பூன் போடுறேன். சால்ட் வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும் நம்மளுக்கு. இதில் பாருங்கள், நான் லெமன் ஜூஸ் போடுறேன். ஒரு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போடுறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா இதில் பார்த்தீங்கன்னா மிக்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பல்ஸ்ன்னு இருக்குல்ல, அதில் தான் நம்ம பண்ணணும். ஃபுல் அந்த கிரைண்ட் பண்ணுவோம்ல இஞ்சி பூண்டெல்லாம், அதில் பண்ணக்கூடாது. நம்ம பல்ஸில் பண்ணால் தான் நல்லா வரும். ஸோ அதில் பண்ணி ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடுறேன். அடுத்தது இதுக்கும் நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு 100 ml ஆலிவ் ஆயில் கரெக்டாக இருக்குது. 100 mlலேயே உங்களுக்கு நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிடும் இந்த மயோனைஸ். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஊற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள், இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற 50 ml ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். இதுக்கும் ஜஸ்ட் 2 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா அவ்வளோ திக்காக முடிக்கு மேலெல்லாம் நல்லா அவ்வளோ திக்காக ஃபார்ம் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம வெளியில் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சீக்கிரமாக.